Let the beauty of the Lord God, Lord our God, be upon us. எங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய அழகு எங்கள் மேல் இருப்பதாக. Do you remember where it was? எங்கே அந்த வசனம் இருந்தது என்பது நினைவில் இருக்கிறதா? Some of you girls have got computer heads. பெண்களாகிய Heads as fast as computers. கம்ப்யூட்டர் போல வேகமாக வேலை செய்ய மூளை கொண்டவளாக பெண்களாகி உங்கள் சிலர் இருக்கிறீர்கள். And some of you have rusted old heads. உங்கள் சிலருக்கு துருப்பிடித்த பழைய வயதான மூளையாக இருக்கிறது. If I allow my head to rust, it will rust very easily. என் மூளை துருப்பிடிக்க நான் அனுமதித்தால் எளிதில் துருப்பிடித்து போய்விடும். Don't allow your heads to rust. உங்களுடைய மூளை துருப்பிடிக்க அனுமதியாதிருங்கள். 90, Psalm 90, please. சங்கீதம் 90. Psalm 90. சங்கீதம் 90. 16 and 17. 16, 17. Let your work appear unto your servants. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கு and your glory unto their children. உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. And let the beauty of the Lord our God be upon us. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. And establish thou the work of our hands upon us. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்து. Yea, the work of our hands establish thou it. ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளு. So my friends, you have the context. எனவே Moses' song, Moses' prayer. மோசேயுடைய ஜெபமாக பாடலாக இது இருக்கிறது. Let the beauty of the Lord God be upon us. எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய அழகு அலங்காரம் எங்கள் மேல் இருப்பதாக. My dear friends, we only know something of this beauty இந்த அழகின் கொஞ்சமே நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். because human language cannot depict the fullness of the Godhead. ஏனென்றால் தேவத்துவத்துடைய அந்த தன்மையை மனிதனுடைய மொழி முழுவதுமாக விவரித்து சொல்லிவிட முடியாது. Our words only are descriptive of what we do. நாம் என்ன செய்கிறோம் என்பதை தான் விவரித்து நம்முடைய வார்த்தைகள் சொல்லக்கூடியவளாக இருக்கின்றன. And some of the works that we see in nature. இயற்கையிலே நாம் பார்க்கிற அந்த கிரியைகளில் சிலவற்றையும் கூட. But beyond that, our words are not really expressive. அதை தாண்டி எதையுமே நாம் வெளியே விவரித்து சொல்ல நம்மால் முடியாது. But ஆனால் when the beauty of Jesus is seen in your life, இயேசுவின் அழகு உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் பொழுதோ there is something so wonderful and attractive. அற்புதமான கவர்ச்சியான ஒன்று அப்பொழுது அங்கு வருகிறது. You know, one young man by the name of Charles Finney, சார்ல்ஸ் ஃபின்னி என்ற பெயரை கொண்ட ஒரு வாலிபன், he was studying law. அவன் சட்ட படிப்பை படித்துக் கொண்டிருந்தான். I don't know if there are any law students here சட்ட படிக்கிற மாணவர்கள் and lawyers. சட்டம் படிக்கிறவர்களும் வக்கீல்களும் இங்கே இருக்கிறீர்களோ என்னவோ தெரியாது. Oh, how I wish you would invite all the judges and magistrates. எல்லா நீதிபதிகளையும் மேஜிஸ்ட்ரேட்டுகளையும் நீங்கள் அழைத்து வந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். Because one of these days they will have to stand before the judge of the whole earth. ஏனென்றால் இந்த நாட்களில் ஒரு நாளிலே சர்வ லோகத்தின் நியாயாதிபதிக்கு முன்பாக அவர்கள் போய் நிற்க வேண்டும். And I do not know how they are going to fare. எப்படி அங்கு போய் நின்று அவர்களுக்கு கணக்கை கொடுப்பார்களோ எனக்கு தெரியாது. So invite all the lawyers and judges that you know. எனவே நீங்கள் அறிந்த வக்கீல்கள் நீதிபதிகளை எல்லாம் அழைத்து வாருங்கள். Let them pay attention to their heart and conscience. அவருடைய மனசாட்சி இருதய காரியங்களுக்கு கவனத்தை அவர்கள் செலுத்தட்டும். And prepare to meet the judge of the whole earth. சர்வ லோகத்தின் நியாயாதிபதியாக இருப்பவரை அவர்கள் சந்திக்க ஆயத்தமாகட்டும். Now Finney was preparing himself to be a lawyer. ஒரு வக்கீலாக இருக்கும்படியாக ஃபின்னி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். And in the course of his law studies, அவருடைய அந்த சட்ட படிப்பின் மத்தியிலே he came across Moses, the law and the Bible. மோசே குறித்தும் நியாய பிரமாணத்தை குறித்தும் பைபிளை குறித்தும் அவர் படித்தார். Well,
சரி He said, let me read what the Bible says. பைபிள் என்ன சொல்கிறது என்பதை நான் வாசித்து அறிந்து கொள்ளட்டும் என்றார். And when he began to read the word of God, தேவனுடைய வசனத்தை அவர் வாசிக்க ஆரம்பித்த பொழுது he began to see a picture of his own sinful heart. தன்னுடைய பாவ இருதயத்தினுடைய காட்சிங்க வர்ணித்து காட்டப்பட்டிருப்பதை கண்டார். And one day, ஒரு நாள் he could not attend to his law practice. தன்னுடைய சட்ட வேலையை அவரால் அங்கு செய்ய முடியவில்லை. So he closed his books எனவே தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் மூடி வைத்தார். and walked out of the town. அங்கு பட்டணத்தை விட்டு வெளியே நடந்து சென்றார். There was a wood there, a forest, அங்கு ஒரு காடு இருந்தது. and there அங்கே he was first ashamed to kneel down. முதலாவது முழங்கால் படியிட வெட்கமடைந்தார். Then suddenly he became aware, திடீரென்று அவருக்கு இந்த உணர்வு வந்தது. how can I be ashamed to kneel before the God of the whole world? முழு உலகத்தின் தேவனுக்கு முன்பாக நான் முழங்கால் படியிட எப்படி வெட்கமடைந்து இருக்க முடியும் என்று உணர்ந்தார். He saw the absurdity of his pride, அவருடைய பெருமையினுடைய அந்த தேவையற்ற தன்மையை உணர்ந்தார். and he said, அவர் சொன்னார், I will not rise from my knees till God speaks to me. தேவன் என்னோடு பேசும் வரைக்கும் என் முழங்கால் படியிலிருந்து எழும்ப மாட்டேன் என்று சொன்னார். And there he poured out his heart. அங்கு தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். And you know, the sun was going down the horizon, going down to the horizon. சூரியனானது ஒரு By the முனையிலிருந்து time he finished. அவருடைய ஜெபத்தை முடித்த பொழுது சூரியன் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு சென்று அஸ்தமமாக ஆரம்பித்தது. So he came back to his office, தன்னுடைய அலுவலகத்துக்கு law office, தன்னுடைய சட்ட அலுவலகத்துக்கு திரும்பி வந்தார். and when one of his seniors came, அவரோடு இருந்த மூத்த வக்கீல்கள் ஒரு வந்த பொழுது he said he was not conducting any business that day. அந்த நாளிலே எந்த தன்னுடைய வேலையை செய்ய போவதில்லை என்று சொல்லிவிட்டார். He was attending to higher business. மேலான வேலைக்கு அங்கு முக்கியத்துவம் என்று கொடுக்க ஆரம்பித்தார். So what did he do? எனவே என்ன செய்தார்? You know, bitterly cold northeast of America, அமெரிக்காவுடைய வடகிழக்கு பிராந்தியம் மிக குளிரான இடம். and he set the fire, the hearth, in the fireplace going. அங்கே உஷ்ணம் வரும்படியாக அங்கு தீ மூட்டினார். And suddenly the Lord Jesus met him. திடீரென்று ஆண்டவராகிய இயேசு அவரை சந்தித்தார். And he fell on his face. தன்னுடைய முகங்குப்புற அவருக்கு முன்பாக விழுந்தார். And the Lord brought his peace into his heart. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை அவருடைய இருதயத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். And such power surged through him. அவர் மூலமாக அப்படிப்பட்ட வல்லமை பிரவாகித்து வந்தது. Till he cried out, இவ்விதமாக கதறும் வரைக்கும், oh, I cannot bear more of this power. ஓ இந்த வல்லமையை இனியும் என்னால் பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது என்று கதறும் வரைக்கும். So he became a new man that day. அந்த நாளிலே எனவே ஒரு புதிய மனிதனாக அவர் மாறினார். Forgiven by the Lord. ஆண்டவர் இயேசுவினால் மன்னிக்கப்பட்ட நபராக. Then he said, let me walk out in the street. பிறகு சொன்னார், நான் தெருவிலே நடந்து போகட்டுமே என்று. And everybody whom he spoke to on the street, தெருவிலே யாரிடத்திலெல்லாம் பேசினாரோ they were stricken about their own sins and conscience. தங்களுடைய மனசாட்சியிலே அவருடைய பாவங்கள் குறித்து அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். And came under the conviction of sin. பாவ உணர்வை பெற்றுக்கொண்டார்கள். And he became a great power for the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான ஒரு சக்தியாக அவர் மாறினார். One day, ஒரு நாள் Finney went to visit a mill. ஒரு தொழிற்சாலையை அங்கு சந்திக்கும்படியாக ஃபின்னி சென்றார். And when he went into the mill, அந்த நூல் ஆலைக்குள்ளாக இவர் சென்ற பொழுது, oh, some of those girls who were working at the looms, அங்கே அந்த நூலிலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண்களில் சிலர், they, girls giggle. They giggle for nothing. ஒண்ணுமில்லாதபடி அடக்கி சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் பெண்கள். Whether they saw his beard and giggled, அவனுடைய தாடியை பார்த்து சிரித்தார்கள் என்னவோ I don't know. எனக்கு தெரியாது. But
ஆனால் In response to that, அதற்கு பிரதிக்கிரையாக Finney looked at them பெனி அவர்களை பார்த்தார், with great compassion. பெரிய மன துருக்கத்தோடு அவர்களை உற்று பார்த்தார். Soon they put their heads down, சீக்கிரத்திலே அவர்கள் தலை குனிந்து கொண்டார்கள், and the tears began to flow. கண்ணீர் அங்கு சிந்த ஆரம்பித்தார்கள். And they said, "We are sinners. ஓ நாங்கள் பாவிகள் என்று சொன்னார்கள், We need forgiveness." எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்றார்கள். And this movement and consciousness of God தேவனை குறித்த gripped the whole mill. இந்த தேவனை குறித்த உணர்வும் இந்த தேவ ஆவியுடைய கிரியையும் முழு அந்த மில்லையுமே பற்றி கொண்டது. And the owner of the mill came in, அந்த நூல் ஆலையினுடைய அந்த எஜமான் வந்தார். and he saw all his workers repenting in tears. கண்ணீரோடு தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் மனம் திரும்பிக் கொண்டிருந்ததை பார்த்தார். He said, "Stop the mill. நீங்கள் மேலே வேலை செய்யாமல் நிறுத்தி விடுங்கள் என்று சொன்னார். Attend to your souls first." ஆத்துமாக்களின் காரியத்தை முதலாவது பாருங்கள் என்று சொன்னார். And what happened? என்ன ஆயிற்று? You know, there was no place in that factory for a meeting. அங்கு கூட்டத்தை நடத்தும்படியாக தொழிற்சாலையில் எந்த இடமும் இல்லை. But they had the mule house where the horses and the mules which carry the goods were. அங்குள்ள பொருட்களை சுமந்து செல்லும்படியாக குதிரைகள் கழுதைகள் இருக்கக்கூடிய அந்த இடம் அங்கே தொழு இருந்தது. So they drove the pushed the mules out, எனவே அந்த கழுதை குதிரைகளை எல்லாம் வெளியே விரட்டினார்கள். and the whole factory gathered there. முழு தொழிற்சாலை மக்கள் எல்லாம் அங்கு கூடினார்கள். There God met with them, அங்கு தேவன் அவர்களை சந்தித்தார். and all of them were transformed. Their hearts were changed. அவர்கள் எல்லாருடைய இருதயம் மாறி வாழ்க்கை மாறி போனது. That's called revival. அதுதான் உயிர் மீட்சி. When God comes down, தேவன் இறங்கி வரும் பொழுது what did he first preach to them? No. முதலாவது அவர்களுக்கு பிரசங்கித்தாரா இல்லை. He went there to visit the mill. அங்கே அந்த மில்லை சந்திக்கும்படியாக தான் சென்றார். And all he did was look with compassion. அவர் செய்ததெல்லாம் மனதிருக்கத்தோடு பார்த்தது மட்டும்தான். I don't know how you look. நீங்கள் எவ்விதமாய் பார்க்கிறீர்களோ? I am sorry at the way some of you can't even look graciously. கிருபையோடு பார்க்க முடியாதவர்களாய் உங்கள் சிலர் இருப்பதை குறித்து துக்கமடைகிறேன். I think that's an old Indian habit to scowl. அப்படியே முறைத்து பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் இந்திய Scowl is to disfigure your face. அப்படியே முகத்தை சுளித்து Look like a bulldog. ஒரு நாய் போல முகத்தை சுளித்து பார்க்கிற தன்மை பழைய இந்திய பழக்கம் என்று யோசிக்கிறேன். You know, but when the beauty of Jesus comes into you, இயேசுவின் அழகு உங்களுக்குள்ளாக வரும் பொழுதோ there will be blessing around you. உங்களை சுற்றிலும் ஆசீர்வாதம் வரும். So I wanted to talk to you once again about this same matter and what it leads up to. எனவே அதே காரியத்தை மீண்டும் உங்களுக்கு பிரசங்கிக்கவும் அதனால் அது எதற்கு உங்களை வழி நடத்துகிறது என்பதை சொல்லவுமே நான் மீண்டும் விரும்புகிறேன். What is the use of fading beauty? மறைந்து போகிற அழகினால் என்னதான் பிரயோஜனம்? Today beautiful, இன்றைக்கு அழகா இருந்து கொண்டு and tomorrow ugly. நாளைக்கு அசிங்கமாக ஆகி போவது. Outwardly beautiful, வெளியரங்கமாக அழகா இருப்பது, but ஆனால் inwardly ugly. உள்ளத்திலோ அசிங்கமாக இருந்து கொள்வது. You know, I heard of a girl. ஒரு பெண்ணை குறித்து நான் கேள்விப்பட்டேன். She got married, அவளுக்கு திருமணம் ஆயிற்று. and she went to her husband, தன்னுடைய புருஷனிடத்தில் அவள் சென்றாள். marriage night, திருமண இரவிலே. and he said, அவன் சொன்னான், "First let us play a game of cards." நான் முதலாவது சீட்டு விளையாடலாம் என்று சொல்லிவிட்டான். Nice beginning for any marriage. ஒரு திருமணத்துக்கு ஒரு நல்ல ஆரம்பம் அல்லவா? You know, when I got a pack of cards, நான் ஒரு இந்த சீட்டு வாங்கிய பொழுது you know what my father did? என் அப்பா என்ன செய்தார் தெரியுமா? He said, "What is that?" இது என்ன என்று கேட்டார். I said, "I've got a pack of cards." அங்கே சீட்டு விளையாடும்படி ஒரு பாக்கெட் நான் வாங்கி வந்தேன் என்று சொன்னேன். Cards are only for lazy fellows. சோம்பேறிகள் தான் சீட்டு விளையாடுவார்கள் என்று சொல்லிவிட்டார். So he took that cards. I don't know what happened. எனவே அந்த சீட்டை To this day, I don't know how to play cards. சீட்டை எடுத்து போய் I can play a lot of games. எத்தனையோ விளையாட்டுகள் எனக்கு தெரியும், ஆனால் சீட்டு விளையாட எனக்கு தெரியாது.
Yes. My father saw people wasting their time with cards. சீட்டு விளையாடி ஜனங்கள் தங்கள் நேரத்தை விரயமாக்குவதே என் அப்பா கண்டார். And he saved his son. தன்னுடைய குமாரனை மகனை அவர் காப்பாற்றினார். However, என்ன இருந்தாலும் I know that some of you assistants in the government offices, you go to the club and play cards. அரசாங்க அலுவலகத்தில் அசிஸ்டண்டா இருக்கிற நீங்கள் கிளப்புக்கு போய் அங்க சீட்டு விளையாடுகிறவர்களா இருக்கிறீர்கள். And I don't know what else. வேற என்ன செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது. Drink beer. பியர் குடிப்பது. And what else? வேற என்ன? And visit harlots. வேசிகளிடத்தில் செல்வது. I don't know what else. வேற என்ன செய்கிறீர்களோ? Go at midnight and ask your wife, isn't the food ready? நள்ளிரவில் வீட்டுக்கு போய் மனைவியிடத்தில் என்ன சாப்பாடு தயாரா என்று கேட்கிற அந்த காரியம். Oh, this pepper water is cold. ரசம் குளிர்ந்து போய் விட்டதே. You need to be beaten. உனக்கு நன்றாய் அடி கொடுக்க வேண்டும். I don't know how beautiful you are in your house. உன் வீட்டிலே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாயோ எனக்கு தெரியாது. There are a lot of ugly people. அநேக அசிங்கமான மக்கள் இருக்கிறார்கள். Outwardly they appear so beautiful. வெளியே அழகாக தோன்றுகிறார்கள். But ஆனால் they are not beautiful at all. உண்மையாக எந்த அழகுமற்றவர்கள். Do you know who will desire your beauty? உங்களுடைய அழகை யார் வாஞ்சிப்பார்கள் தெரியுமா? If you turn to the 45th chapter 45ஆம் சங்கீதம் of Psalms, சங்கீதம் 45 10th verse. 10ஆம் வசனம். Hearken, O daughter, குமாரத்தியே கேள். consider and incline your ear. நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கேள். Forget also your own people and your father's உன் house. ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. So shall the king greatly desire your beauty. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். What does it say here? இங்க என்ன சொல்கிறது? Forget your own people and your father's house. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. I notice நான் பார்ப்பது people will put their caste names. மக்கள் தங்களுடைய ஜாதி பெயரை போட்டுக் கொள்வார்கள். Now I was telling the people in northeast India, வடகிழக்கு இந்தியாவில் உள்ள ஜனங்களுக்கு நான் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன். in Manipur, மணிப்பூரிலே, Mizoram, மிசோராமிலும், listen, கவனி, you have no right to put your tribal name உங்களுடைய மலை ஜாதி on your church board. உங்களுடைய சபையினுடைய போர்டின் மேலே உங்களுடைய மலை ஜாதி பெயரை எழுதி வைக்க உரிமை உங்களுக்கு ஏதுமில்லை என்று சொன்னேன். You know, they are very zealous about their tribes and they like to kill the other tribes. தங்கள் மலை ஜாதியை குறித்து மிக வைராக்கியம் உள்ளவர்களாக மற்ற மலை ஜாதி மக்களை கொண்டு போடுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். That is their history. அவருடைய சரித்திரம் அப்படித்தான். And unfortunately, they have not been told that that kind of thing cannot continue after they say they are Christian. தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்ட பிறகு அப்படிப்பட்ட காரியம் தொடர்ந்து நடைபெற முடியாது என்பதை அவர்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக யாரும் சொல்லவில்லை. Whoever called you a Christian? உன்னை யார் தான் கிறிஸ்தவன் என்று அழைத்தார்கள் எனக்கு புரியவில்லை. You may have 10,000 baptisms. 10,000 ஞான ஸ்நானங்களை நீ கொண்டிருக்கலாம். But ஆனால் you and your old caste நீ உன்னுடைய பழைய ஜாதியும் and all its antecedents அதனுடைய பழைய காரியங்கள் எல்லாம் can never be reconciled to Christ. கிறிஸ்துவோடு ஒத்து ஒருபொழுதும் போக முடியாது. In Christ, கிறிஸ்துவுக்குள்ளே you are a new creation. நீ ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறாய். All things have passed away. பழையவைகள் எல்லாம் போய்விட்டது. Behold, all things have become new. இதோ எல்லாம் புதிதாயின. My dear people, அன்பான ஜனங்களே, all things, எல்லாம் daughter, மகளே, forget your father's house உன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து போ. and forget your people. உன் ஜனத்தை மறந்து விடு. See, we are not prepared to do that. அதை நாம் செய்ய ஆயத்தமாக இல்லை. You know, பாருங்கள், there's a lot of trouble in families. குடும்பங்களிலே ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. You all know the old story. பழைய எல்லா கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். What girl, what happened? பிள்ளையே என்ன ஆயிற்று? See, he beat me. அடித்தார்.
Where did you run, girl? எங்க நீ ஓடி போனாய்? Oh, to my mother's house, என் அம்மா வீட்டுக்கு ஓடி போனேன். father's house. அப்பா வீட்டுக்கு. So, எனவே you take all the trouble to that house. எனவே உன்னுடைய பிரச்சனை எல்லாம் அந்த வீட்டுக்கு நீ எடுத்து செல்கிறாய். What a terrible state. அது என்ன பயங்கரமான ஒரு நிலை. Forget your father's house. உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. Build your house. உன் வீட்டை நீ கட்டு. You promised at the marriage நீ திருமணத்திலே விதமாய் வாக்கு கொடுத்தாய். that in sickness and in health, poverty and in wealth, சுவீனமாய் இருந்தாலும் ஆரோக்கியமற்ற இருந்தாலும் ஏழையாய் இருந்தாலும் வசதியாய் இருந்தாலும் for good or evil, நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் you will be faithful to that animal whom you married. நீ திருமணம் செய்து கொண்ட மிருகத்திற்கு உண்மையாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாய். You should have thought about that before marriage. நீ திருமணத்துக்கு முன்பே இது குறித்து யோசித்திருக்க வேண்டும். That animal smelt the money in your father's pocket. உன்னுடைய அப்பாவுடைய பாக்கெட்டில் உள்ள பணத்தை அந்த மிருகம் ஏற்கனவே வாசனை கொண்டது என்பதை and came running forward and said, I will marry your daughter. வாசனை பிடித்து உன் மகளை கட்டுவேன் என்று ஓடி வந்தது. And now that animal can only bite and claw. இப்பொழுது அந்த மிருகம் அது உன்னை கிழித்து போடவும் கடிக்கவும் தான் செய்யும். My dear friends, அன்பானவர்களே, that is the state of our marriage. நம்முடைய திருமணத்தின் நிலை விதமாய் தான் இருக்கிறது. Why? ஏன் அப்படி? The Lord will greatly desire your beauty. கர்த்தர் உன் அழகில் மிகவும் பிரியப்படுவார். The king will desire your beauty. ராஜா உன் அழகில் மிகவும் பிரியப்படுவார். No beauty. அழகு ஏதும் இல்லை. No beauty in our families. நம்முடைய குடும்பங்களிலே அழகு ஏதும் இல்லை. How terrible. அது எவ்வளவு பயங்கரம். No beauty. எந்த அழகும் இல்லை. No beauty in the office. அலுவலகத்திலே அழகில்லை. Everybody trying to undercut the other. ஒவ்வொருவரும் மற்றவனை இழுத்துப்பட பார்க்கிறார். Everybody saying, oh, this fellow is not letting the bribe money trickle down to me. இந்த லஞ்ச பணம் எனக்குள்ள என்னிடத்திலே வந்து சேர இவன் விடுகிறதில்லை. Ugly atmosphere in the office. ஆபீஸ்ல அசிங்கமான சூழ்நிலை. And when you come home, நீ வீட்டுக்கு வரும் பொழுது ugly atmosphere in the house. அங்க குடும்பத்திலும் அசிங்கமான சூழ்நிலை. All right. சரி. When you go to the church, நீ சபைக்கு செல்லும் பொழுது what kind of atmosphere? எப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க இருக்கிறது? There shouldn't be competition there. அங்க போட்டி இருக்க கூடாது. There shouldn't be evil speaking there. பொல்லாத பேச்சு அங்க எதுவும் இருக்க There கூடாது. shouldn't be blaming the pastor or somebody there. போதகரை மற்ற யாரையும் குற்றப்படுத்தும் சூழ்நிலை இருக்க கூடாது. There should not be a kind of race to be an important person there. முக்கியமான நபராக இருக்கும்படியான ஒரு பந்தயம் போல அந்த போட்டி இருக்க கூடாது. Everywhere we go, we take ugliness with us. எங்கு சென்றாலும் இந்த அசிங்கத்தை நம்மோடு கூட எடுத்து செல்கிறோம். You know, my friends, அன்பானவர்களே, Indian boys and girls who go abroad, இந்திய பையன்களும் பிள்ளைகளும் இந்த வெளிநாட்டுக்கு செல்கிறவர்கள், some of them work very hard. அவர்கள் சிலர் கடினமாய் வேலை செய்கிறார்கள். But ஆனால் some of their, you can't write their history. அவர்கள் சிலருடைய சரித்திரத்தை உங்களால் எழுதிவிட முடியாது. Misery. நிர்பந்தமான நிலை. One young man said to me in Europe, ஐரோப்பாவிலே ஒரு wrote to me, ஐரோப்பாவிலே ஒரு வாலிபன் எனக்கு எழுதினார். all the sins of Europe have come into me. ஐரோப்பாவினுடைய எல்லா பாவங்களும் எனக்குள்ளாக வந்து விட்டது என்றார். Yes. Our business is to collect the garbage in America, England, Japan and Australia. நம்முடைய வேலை எல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியாவுல குப்பை எல்லாம் சேகரிப்பதுதான். And become a great dump. பெரிய குப்பை மேடாக garbage dump. பெரிய குப்பை மேடாக ஆகிக் கொள்வதுதான் நம்முடைய வேலையா இருக்கிறது. It is so sad. அது மிக துக்ககரமானது. Can't take the beauty of Jesus with you. உன்னோடு இயேசுவின் அழகை எடுத்து செல்ல முடியாத நிலை. My dear people, அன்பான மக்களே, the beauty which Jesus gives you is not superficial beauty. இயேசுவுக்கு கொடுக்கிற அழகு மேலெழுந்த வாரியான அழகு அல்ல.
So, my dear friends, எனவே அன்பானவர்களே, how beautiful is our Savior, நம்முடைய ஆத்தும இரட்சகர் எவ்வளவு அழகானவர், who died for my sins and your sins, என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், to give us this enduring freedom and beauty. இந்த நிலைத்து இருக்கும் விடுதலையை அழகை நமக்கு தரும்படியாக Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, தேவனிடத்திலே சொல்லுவோம், oh God, ஓ தேவனே, I need this beauty. இந்த அழகு எனக்கு வேண்டும். I have destroyed whatever little beauty you put in me. எனக்குள்ளாக நீர் கொடுத்த சின்ன அழகு எல்லாவற்றையும் நான் கெடுத்து போட்டு விட்டேன். And you want to give me a beauty which is greater than the glorious adornments of Solomon. சாலமோனுடைய மகிமையான அலங்காரத்தை காட்டிலும் மேலான அழகை எனக்கு தர நீர் You விரும்புகிறீர். give me that inner beauty of holiness. அந்த உள்ளான பரிசுத்தத்தின் அலங்காரத்தை எனக்கு தரும்படியாக Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, touch me. என்னை தொடு, Touch me. என்னை தொடு, Give me that beauty. எனக்கும் அந்த அழகை தாரு. Cleanse me from my sins. என் பாவங்கள் ஆற என்னை கழுவி அருளு. Oh, loving Father, அன்புள்ள பிதாவே, let that be established in these lives. இந்த ஜீவங்களிலே அது ஸ்திரப்படட்டும். The monster of slavery, அடிமைத்தனத்தின் the அரக்கனானவன், monster of the flesh. மாம்சம் என்ற அரக்கனானவன், Lord, ஆண்டவரே, we put it in the coffin with all the emblems of slavery. அடிமைத்தனத்தின் என்ற அடையாளங்களோடு இதோ சவப்பெட்டியிலே நாங்கள் அதை We போடுகிறோம். bury it, அதை நாங்கள் புதைக்கிறோம். buried at the cross. சிலுவை எண்ணை நாங்கள் புதைத்து போடுகிறோம். Oh, loving ஓ Savior, அன்புள்ள ஆத்தும இரட்சகரே, hear our prayer எங்கள் ஜெபத்தை கேட்டருளு. and bless these dear people. இந்த அன்பான மக்களை ஆசீர்வதித்தருளு. In Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே Amen.